வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, பாமக, விசிக, நாம் தமிழர், இடதுசாரிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தவேகாவுக்கு அழைப்பு. தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்தார் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன். எஸ்ஐஆர் என்ற பெயரில் வாக்குரிமையை பறிக்க பாஜக சதி செய்வதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தின் அடித்தளமான வாக்குரிமையை எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என உறுதி. பார்த்தோம், பாஜக தோல்வி உறுதியானா வாக்காளர்களையே நீக்க துணிஞ்சாங்க. அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் இப்போ முயன்று பார்க்கிறாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நெல் கொள்முதல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பழனிசாமி கூறி வருவதாகவும் குற்றச்சாட்டு. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு, செயல்பட்டு இருக்கு. இது எதையும் தெரியாம மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், குழப்பிக்கிட்டு இருக்கிறார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமன ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ஊழல் வேட்கையில் இளைஞர்களின் வாழ்வை வேட்டையாடிய திமுக அரசு. வேலைவாய்ப்பு ஊழல் புகாரில் சிபிஐ விசாரணை தேவை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 888 கோடி ரூபாய் அளவுக்கு அரசு வேலைவாய்ப்பில் ஊழல் நடந்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி வழியில் அமைச்சர் கே.என். நேரு சிக்குவதாக தவேக நிர்வாகி அருண்ராஜ் கருத்து. இளைஞர்களின் வாழ்வோடு ஊழல் மாடல் அரசு விளையாடுவதாகவும் கண்டனம். நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர் நியமனத்தில் முறைகேடுகள் நடைபெறவில்லை என அமைச்சர் கே.என். நேரு விளக்கம். அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என அறிக்கை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சிபிஐ, அமலாக்கத்துறையினர் இவ்வாறு செய்வது வழக்கம்தான். திமுகவினர் எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம் என அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. கைகோர்த்துக் கொண்டு கூட்டணியில் இருக்கின்ற இடி, ஐடி, சிபிஐ போன்றவைகள் இன்னும் தேர்தல் நெருங்க இது போன்ற வேலைகளில் ஈடுபடும். அதை எதிர்கொள்ளுகின்ற திடமான, வலிமை மிக்க, நெஞ்சுரம் மிக்க முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர். நகராட்சி நிர்வாகத்துறை உதவி செயற்பொறியாளர்கள் நியமனத்தில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என தமிழக அரசு விளக்கம். அமலாக்கத்துறை கடிதம் குறித்து தகவல் இல்லை என்றும் அரசு செயலாளர் கார்த்திகேயன் IAS பதில். நவம்பர் 5ஆம் தேதி தவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தவேகவினர் அடுத்த அடியை நிதானமாகவும் தீர்க்கமாகவும் எடுத்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். கரூர் செல்ல தவேகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தவேக நிர்வாகி CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. சென்னை பனையூரில் நடந்த கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்துக்கு பின்பு பேட்டி. கண்டிப்பாக மக்களை சந்திக்க நானும் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனைவரும் அங்கே கரூருக்கு வெளியிலே காத்திருந்தோம். ஆனால் அதற்கான அனுமதி எங்களுக்கு கரூர் செல்ல ஊருக்குள்ள செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன் சோதனை நவம்பர் 10 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 3 இடங்கள் தேர்வு.
மீண்டும் 90,000 ரூபாயை கடந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 2,000 ரூபாய் உயர்வு. எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாதவர் கருணாநிதி. அதுவே அவரை ஒப்பற்ற தலைவராக மாற்றியது. கோவையில் நடந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பாராட்டு. எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும், பிரம்மாண்டமான வெற்றி அல்ல, மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும். அவர் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார். நான் முதல்வன் திட்டத்தில் பயின்ற மாணவி பிரேமாவுக்கு தென்காசி கழுநீர் குளம் கிராமத்தில் வீடு கட்டும் பணி. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் நடக்கும் பணிகளை ஆய்வு செய்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கடந்த 4.5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 16,500 பேருக்கு டெங்கு காய்ச்சல். தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிக்காமல் இனியாவது முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். பருவமழை காலம் தீவிரமடைந்துள்ள நிலையில் வயிற்றுப்போக்கு பாதிப்பு அதிகரிப்பு. காய்ச்சிய நீரை பருக வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் சேதத்தை ஏற்படுத்திய மோந்தா புயல். ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு செய்தார் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்ட அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி வழக்கு. அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். பீகாரில் மீண்டும் காட்டாட்சியை கொண்டுவர ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் முனைப்பு. தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இளைஞர்களை திசை திருப்பவே டேட்டா கட்டணத்தை குறைவாக வைத்திருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். சமூக ஊடகங்கள் இல்லாவிட்டால் மோடிக்கும் நிதிஷ்குமாருக்கும் எதிராக இளைஞர்கள் போராட ஆரம்பித்து விடுவார்கள் என பேச்சு. மகாராஷ்டிராவில் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வலுக்கும் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டதால் முடங்கிய போக்குவரத்து. டெல்லியில் செயற்கை மழை பொழிய வைக்கும் முயற்சி தற்காலிகமாக நிறுத்தம். காற்றில் உரிய ஈரப்பதம் இல்லை என கான்பூர் IIT நிபுணர்கள் விளக்கம். முதல் முறையாக ரஃபேல் போர் விமானத்தில் பறந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஏற்கனவே சுகோய் போர் விமானத்தில் பயணித்த நிலையில் இன்று ரஃபேலில் பயணம். திருப்பதி கோவிலில் முக்கிய பிரமுகர்களுக்கு அணிவிக்கும் சால்வை கொள்முதலில் முறைகேடு. 400 ரூபாய் மதிப்பிலான சால்வையை 1300 ரூபாய்க்கு வாங்கியது அம்பலம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை நாளை சந்திக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். தங்கள் நாடும் உலகமும் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என ட்ரம்ப் பேச்சு. காசா மீது இஸ்ரேலிய படைகள் விடிய விடிய தாக்குதல். குழந்தைகள் உட்பட 81 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
இஸ்ரேல் நீர்நிலைகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான பெலிகன் பறவைகள் ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு பறந்து செல்கையில் இடையில் தங்கி ஓய்வு. ஜமைக்காவை புரட்டி போட்ட சக்தி வாய்ந்த மெலிசா புயல் மணிக்கு 295 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதால் பலத்த சேதம். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே வளைவில் அதிவேகமாக வந்த கார் சாலையை கடந்த நபர் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி ரத்து. மழையின் காரணமாக போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஒருநாள் கிரிக்கெட் சிறந்த பேட்டர்கள் தரவரிசையில் முதல் முறையாக முதலிடம் பிடித்தார் ரோஹித் சர்மா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் சிறப்பாக விளையாடியதன் எதிரொலி. போதைப்பொருள் வழக்கில் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா ஆஜர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானவரிடம் விசாரணை.